வணக்கம் நண்பர்களே. ஐயா மாப்போசி அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை படித்து வருகிறோம், பார்த்து வருகிறோம், பகிர்ந்து வருகிறேன் நான் உங்களோடு. அதாவது அஸ்தமனம் ஆரம்பம் என்று எனது இந்த பதிவுக்கு ஐயா அவர்கள் சொன்ன அந்த பெயரையே வைக்கிறேன். அதுதான் சரியான பெயராகவும் இருக்கும். தமிழ்நாட்டிலே 1957 முதல் இந்தியாவிலே தேர்தல் நடந்தது. அதில் தமிழ்நாட்டிலே 57 தேர்தலில் திமுக 17 இடங்களை வென்றது. ஆனால் 62 தேர்தலில் திமுக 50 இடங்களை வென்றது. அதற்கு ஐயா சொல்லுகிற காரணம், திமுக திராவிட நாடு கோரிக்கையை ஆதரித்தது, அதை தமிழ் மக்களும் விரும்பினார்கள், அதனாலே திமுக வெற்றி பெற்றது என்று சொல்லுகிறார். இதற்கிடையில் 1959ஆம் ஆண்டு மூதறிஞர் ராஜாஜி அவர்கள் சுதந்திரா கட்சியை மயிலாப்பூர் உட்லண்ட்ஸ் ஹோட்டலிலே தொடங்கினார்கள். அந்த கட்சி ஒரு முதலாளித்துவ கட்சியாக இருந்தது என்று ஐயா அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். நான் என்னுடைய கருத்து என்பது எதுவுமே இல்லை. இதில் அவர் என்ன சொல்கிறாரோ அதை உங்களோடு சொல்லிக் கொண்டிருக்கிறேன், அவ்வளவுதான். என் கருத்தை புத்தகத்தின் நிறைவுக்கு பகுதியில் நான் சொல்லுவேன். சொல்வதற்கு எனக்கு உரிமை இருக்கிறது ஒரு தமிழன் என்கிற முறையில். இந்த 59 தொடங்கிய கட்சி ஐயா சொல்லுகிறார்கள், ராஜாஜி என்ன சொன்னார்னா, படித்தவர்கள் எல்லாம் இதில் சேருவார்கள். படித்தவர்கள் என்று ராஜாஜி குறிப்பிட்டது பார்ப்பனர்களை என்பதை நாம் மனதிலே கொள்ள வேண்டும். அந்த விஷயத்தை, அந்த பெயரை ஒரு முறை கூட ஐயா மாப்போசி அவர்கள் குறிப்பிடவில்லை. அதாவது நமக்கு பின்னாலே வருகிற பிள்ளைகள் நம்மை விட கொஞ்சம் அறிவிலே கூடினவர்களாக இருப்பார்கள் என்பதை நாமும் கூட உணர்ந்து கொள்ள வேண்டும். நானும் கூட உணர்ந்து கொள்ள வேண்டும், நீங்களும் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆனால் கன்சர்வேட்டிவ் பாணியிலே முதலாளித்துவத்தை சுதந்திரா கட்சி ஆதரித்ததினாலே ஐயா அவர்கள் அந்த கட்சியோடு உறவை வைத்துக் கொள்ளவில்லை. ராஜாஜி அவர்களோடு நெருக்கமான உறவை வைத்திருந்தேன் என்று ஐயா சொல்லுகிறார். இதில் விஷயம் என்னன்னா, எனக்கு என்ன புரியாதது இன்னும் கூட, யாரெல்லாம் ஐயாவை புறக்கணித்தார்களோ அவர்களோடெல்லாம் நான் நெருக்கமான உறவு வைத்திருந்தேன் என்று ஐயா சொல்லுகிறார். மதியாதார் வாசல் மதித்தொருக்கால் சென்று மிதியாமை கோடி வரும் என்பதுதான் ஔவையினுடைய வாக்கு. ஐயா அவர்களுடைய பெருந்தன்மையினாலே அவர் அப்படி நடந்து கொண்டிருக்கக்கூடும் என்று நான் கருதுகிறேன். நானாக இருந்தால் அப்படி நடந்து கொண்டிருக்க மாட்டேன், நீங்களும் அப்படி நடந்து கொள்ளக்கூடாது என்று நான் உங்களுக்கு உறுதியாக சொல்லிக் கொள்கிறேன். அந்த நிலையிலே டி நகரில் இருக்கிற கல்யாண் ஸ்டோர் உரிமையாளர் பி கல்யாண சுந்தரம் அவரெல்லாம் முதலாளி, அவர் போன்ற பெரியவர்களெல்லாம் இந்த சுதந்திரா கட்சியை ஆதரித்தார்கள். சுதந்திரா கட்சி முதலாளித்துவ கொள்கையை ஆதரித்தது. இன்னும் கூட சமுதாய இந்த வர்ணாசிரமம் அப்படியே இருக்க வேண்டும் என்று ராஜாஜி விரும்பினார் என்று ஐயா அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். சமுதாயத்தில் உள்ள நிலைமை அப்படியே நீடிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்று ராஜாஜி சொன்னார் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? இதுதானே அர்த்தம். வர்ணாசிரமம் நீடிக்க வேண்டும் என்று ஐயா அவர்கள் சொல்லவில்லை என்றாலும் பெயர் சொன்னால் போதும், தரம் எளிதில் விளங்கும் என்ற மாதிரி இதுக்கு வியாக்கியானம் இதுதான். அபேதவாதம் என்று ஐயா ராஜாஜி எழுதிய புத்தகத்தை பார்த்துதான் நானே சோசியலிசத்தின் மீது அக்கறை கொண்டு, அனுதாபம் கொண்டு, பற்று கொண்டு, பாசம் கொண்டு ஒரு சோசியலிசவாதியாக மாறினேன். ஆனால் ராஜாஜி அவர்கள் சோசியலிசத்தை ஏற்றுக்கொள்ளாமல் முழுக்க முழுக்க முதலாளித்துவ தத்துவத்தை மையமாக கொண்டு சுதந்திரா கட்சியை தொடங்கி எனக்கு வருத்தம் அளித்தது என்று ஐயா அவர்கள் சொல்லுகிறார்கள். இதற்கிடையில் 1962 தேர்தல் நடந்தது. எல்லா கட்சிகளும் ஐயாவை, காங்கிரஸ் தவிர மற்ற எல்லா கட்சிகளும், கம்யூனிஸ்ட், திமுக, இப்படி அப்போதுதான்
தோழர் ஈவி.கே. சம்பத் அவர்களாலே ஆரம்பிக்கப்பட்டிருந்த நாம் தமிழர் கட்சி, பிரஜா சோசியலிஸ்ட் கட்சி, இப்படி பல கட்சிகள் ஐயா அவரை எங்களுக்கு ஆதரவு தாருங்கள் என்று கேட்டது. ஆனால் ஐயா கேட்டவர்களுக்கு யாருக்குமே ஆதரவு தராமல் காங்கிரஸ் அல்லாத தேசிய சக்திகளை நான் ஆதரிக்கிறேன் அப்படின்னு 1962, 19, 20, 21 ஆகிய தேதிகளிலே வேலூரில் நடைபெற்ற தகவினுடைய 4வது மாநாட்டிலே தலைமை உரையிலே குறிப்பிட்டார்கள். அந்த மாநாட்டை பல அறிஞர்கள் சூழ்ந்து சிறப்பித்தார்கள். வேலூர் வி.கே. குப்புசாமி அவர்கள் தியாகி, தாமிர பதக்கம் பெற்றவர், அவர் தலைமை வகித்தார். ஐயா அவர்கள் தலைமை உரை ஆற்றினார்கள். அவர் முன்னிலையிலே தான், குப்புசாமி அவர்கள் முன்னிலையிலே மாநாடு நடந்தாலும் ஐயா அவர்கள் தலைமை உரை ஆற்றினார்கள். அதில் எப்படி சொன்னார்கள், அதாவது காங்கிரஸ் அல்லாத தேசிய சக்திகளை நான் ஆதரிக்கிறேன் அப்படின்னார். ஆனால் திமுக வலுவான இடங்களில் வெற்றி பெறும் வாய்ப்பு இருந்த இடத்திலே ஐயா அவர்கள் தன்னுடைய அந்த உரையையும் மீறி காங்கிரஸ் உறுப்பினர்களுக்கு ஆதரவு அளித்தார்கள் என்று அவரே சொல்லுகிறார். இந்த நிலையிலையும் இதையெல்லாம் தாண்டி காங்கிரசினுடைய தேர்தல் யுக்திகளெல்லாம் தாண்டி ஐயா மாப்போசி அவர்கள் ஆதரவு அளிக்காத நிலையிலையும் திமுக 50 இடங்களை 62 தேர்தலிலே வெற்றி பெற்றது. ஐயா சொல்லுகிறார், திமுக வெற்றி பெற்றது எனக்கு மிகுந்த மன வருத்தத்தை தந்தது. ஏனென்றால் அது திராவிட நாட்டு கோரிக்கையை வற்புறுத்துகிறது. அது ஆட்சிக்கு வந்தால் இன்னும் கூட அதிகமாக அந்த கோரிக்கையை வற்புறுத்தி அதன் பேரில் அதனுடைய செயலாக்கத்தை தொடரக்கூடும் என்று நான் கருதினேன். நேரு கூட அப்படித்தான் கருதினார். தமிழ்நாட்டிலே காங்கிரசினுடைய அஸ்தமனம் தொடங்கிவிட்டதோ என்று நேரு கருத தொடங்கினார் என்று ஐயா அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இந்த வேலூர் மாநாட்டிலே புவியரசு என்பவர் ஒரு கவிஞர். அவரை ஐயா மாப்போசி புகழ்ந்து மாப்போ சிவஞானம் ஆற்றுப்படை அப்படின்னு பாடியிருக்கிறார். ஒரு நூல், திருமுருக ஆற்றுப்படை மாதிரி அது ஒரு படை அவர் பாடியிருக்கிறார். இதை உங்களுக்கு தகவலாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அப்புறம் என்ன, இந்த மாதிரி எல்லா எதிர்ப்புகளையும் மீறி திமுக 50 இடங்களை வென்றது என்பது ஒரு முக்கியமான சாதனை. ஒரு ஏழை அண்ணாவின் தலைமையில் பெரும் காங்கிரஸ் முதலாளிகளையும் எதிர்த்து தமிழாய்ந்த தமிழன் ஆதரவளிக்காத நிலையிலேயும் தம்பிமார்களின் பலத்தோடு 50 இடங்களை வெற்றி பெற்றது என்பது சாதாரண விஷயம் அல்ல. அறிவார்ந்தவர்கள் சிந்திப்பார்களாக. ஐயா மாப்போசி அவர்கள் அந்த தேர்தலில் திமுகவை ஆதரித்திருந்தால் 80 இடங்களை திமுக அந்த தேர்தலில் வெற்றி பெற்றிருக்க முடியும். ஆனால் ஐயா அவர்கள் இப்படியெல்லாம் நடந்து கொண்டாலும் கூட அவரை மிகப்பெரிய உச்சத்திற்கு கொண்டு வந்தது திமுக என்பதை ஐயாவின் ஆன்மா இப்போதும் நினைக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஆக இதற்கிடையிலே ஓவிய அழகேசன் நீங்கள் காங்கிரஸை ஆதரியுங்கள் என்று வந்து ஐயாவை விசாரித்து கேட்டுக்கொண்டார். ஆனால் காமராஜர் ஒரு முறை கூட கேட்கவே இல்லை. ஏன்னா அவ்வளவு கடுப்பு ஐயா மாப்போசியின் மீது காமராஜ் அவர்களுக்கு. ஐயாவிற்கும் காமராஜ் அவர்களை பிடிக்கவில்லை என்பது நமக்கு தெரிகிறது. இது கூட ஒரு துரதிர்ஷ்டமான விஷயம்தான். என்றால் ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்த 2 பெரியவர்கள் பிரிந்திருப்பது ஆதிக்க சமுதாயத்திற்கு கொஞ்சம் தண்ணி தெளிச்ச மாதிரி ஆயிடுச்சு. அதுதான் இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 4 எருது ஒன்றா இருந்தபோது சிங்கத்தினால் ஒன்றும் செய்ய முடியல. ஆனால் பிரிந்த போது ஒவ்வொரு எருதாக அடிக்கப்பட்டு சிங்கத்தால் உட்கொள்ளப்பட்டது. இந்த கருத்தை நாமும் கூட தெரிந்து கொள்ள வேண்டும். இப்போ கூட நாம் ஒடுக்கப்பட்ட மக்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஒடுக்கப்பட்ட மக்களை ஆதரிக்கின்ற, அவர்களுக்கு பாடுபடுகின்ற ஒரு கட்சி ஆட்சிக்கு வர வேண்டும் என்று
முடிவெடுத்து நாம் செயல்பட வேண்டும். 57 தேர்தலிலும் சரி, 62 தேர்தலிலும் சரி, ஐயா மாப்போசி அவர்கள் திமுகவை ஆதரிக்கவில்லை என்பதையும், திமுக அவரை அரவணைத்து மிகப்பெரிய இடத்திற்கு கொண்டு போனது, மேலவை ஒரு தலைவராக்கியது என்பதையும் உங்களின் மேலான கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகிறேன். பேசுவோம்.